ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ சேனலில் 3 BHK படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க வந்துட்டு ஒரு 3 BHK ஹவுஸ் வந்து வாங்கணும்னு பார்க்குறாங்க. நிறைய கஷ்டங்கள் தாண்டி நிறைய ஃபினான்ஷியலான ஒரு கிரைசிஸில் வந்துட்டு அவங்க இதெல்லாம் மீறி அவங்க வந்துட்டு ஒரு 3 BHK வீடு வந்து வாங்கினாங்களா இல்லையான்றது தான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 விஷயமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நெகட்டிவ்லேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா நெகட்டிவ்ன்றது வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான். ஆனால் நமக்கு வந்து அவங்க கூடவே வந்துட்டு 20 வருஷம் வந்து வாழ்ந்த மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ட்ராகியாக வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செகண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு காமெடி சீன்ஸ் அவ்வளோவா இல்லை. அப்புறம் ஹாப்பி மூமெண்ட்ஸுன்றது வந்து அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சேட் மூமெண்ட்ஸ்ன்றது வந்து இந்த படத்தில் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் நம்ம வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து படத்தில் வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்ப்போம். அது வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் நெகட்டிவ் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு காமெடிகள் இருந்தாலும் அதை வந்துட்டு ஒரு செட்டில்டாக எடுத்துகிட்டு போகாமல் ஒரு விதமாக வந்துட்டு திணிக்கணும்னு ஒரு மாதிரி திணிச்சிருக்காங்க. யோகி பாபு வந்து இந்த படத்தில் ஆட் பண்ணது தான். அவர் வந்து இந்த படத்தில் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அது அவரால் வந்து ஒரு தாக்கமே இருக்காது. ஸோ அவரை வந்துட்டு அவாய்ட் பண்ணியே வச்சுருந்துருக்கலாம். ஸோ நிறைய வந்துட்டு எலிமெண்ட் சேர்க்குறேன்றது பேரில் அவங்க வந்துட்டு இன்டீரியராக ஆட் ஆன் பண்ணும்போது அது வந்துட்டு தனியாக தெரியுது துண்டா. அப்படியே சூரியவம்சம் படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. ஸோ இதெல்லாம் தான் நெகட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் இந்த படத்தில் வந்துட்டு அப்பா ரோலாக கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறைய டைலாக்ஸ் வந்துட்டு ரொம்ப அழுத்தமாகவே நிறையவே ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வீடுன்றது மரியாதை தான் அப்படின்னு சொல்லுவார். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இதுதான்ப்பா டெக்னாலஜி, இதுதான்ப்பா படிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் டைலாக்ஸ்லாம் இருக்கும். அதையும் வந்துட்டு செம்மையாக கன்வே பண்ணிடுவார். அப்புறம் இன்னொரு டைலாக் கன்வே பண்ணிடுவார், அப்பா மாதிரி ஆகிடாதரா அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய வந்துட்டு அழுத்தமான ஒரு சீன்ஸை வந்துட்டு அந்த கேரக்டருக்கு வந்து அந்த டைலாக்குக்கு பொருந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நல்லாவே எவால்வ் பண்ணி நல்லா நடிச்சிருக்காரு சரத்குமார் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த். இந்த படத்துக்கு வந்து சித்தார்த்தை வந்து பையன் ரோலில் போடும்போது எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தது. இவர் வந்துட்டு சும்மாவே வந்து நிறைய பில்டப் சீன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி தான் நடிப்பார். பட் இந்த படத்தில் வந்துட்டு அந்த மாதிரி எந்த பில்டப்பும் இல்லாமல் ரொம்பவே செட்டில்டாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சித்தாக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு சூப்பரான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சித்தார்த்துக்கு வந்து இந்த படம் வந்துட்டு ஒரு முக்கியமான படமாகவே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து தேவயானி ரோல் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ரொம்பவே வந்து செட்டில்டாக ரொம்பவே டீப் டவுனாக வந்துட்டு ரொம்பவே வந்து கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய வந்துட்டு டைலாக்கே வைக்காமல் ஒரு பவர்ஃபுல்லாகவே இல்லை இந்த தேவயானி கேரக்டர். ரொம்பவே சைலண்டாக தான் இருக்குது. சரத்குமாருக்கு பின்னாடி இருக்கிற கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோவா பேசாமல் அப்பப்போ அவங்களுக்கு வந்து டைலாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு மிதுன் நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் தான். ஒரு தங்கச்சி ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. வேறு லெவலான ஒரு கேரக்டர். நல்லா படிக்கிற பொண்ணு. அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க குடும்பத்துக்காக அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சித்தார்த்துக்கு வந்து ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து கண்ணாலே நிறைய எக்ஸ்பிரஷன் வந்துட்டு போட்டு தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லவ் சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும் சூப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காங்க. புது ஆக்ட்ரஸாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு சூப்பராக வந்து இந்த படத்துக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் வந்து 3 BHK அப்படின்ற அந்த விஷயமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சூப்பரான ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா காலங்காலமாக வந்துட்டு வீடு வாங்குறன்றது வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு கஷ்டமான செயல். அதுவும் கொரோனாவுக்கு முன்னாடிலாம் ஆக்சுவலாக வாடகை வீடாவது வாங்கிடலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைப்பாங்க. அதையாச்சும் வாங்க முடிஞ்சுது. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் எல்லா ரேட்டுமே ஏறி போயிடுச்சு. ஸோ அவங்க அந்த மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அந்த மென்டாலிட்டி வந்துட்டு ஒரு தகப்பனா வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஹெட்டாக இருக்கும்போது அந்த வீடை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் எப்படி இருக்கும், அதனால் அவங்க வந்து அவங்க பசங்களை எப்படி பாதிக்கிறாங்க, அந்த பசங்களோட வாழ்க்கை வந்து என்னென்ன மாதிரி பாதித்து அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ முடியாமல் அவங்க ஃப்யூச்சர் பார்த்து நமக்கு பிரைட்டாக இருக்கும் ஃப்யூச்சர்னு நினச்சி இருக்கிற ப்ரெசென்ட்டை வந்து தொலைச்சிடுறாங்க. ஸோ அதை வந்து இந்த படத்தில் வந்துட்டு பாயிண்ட் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு எல்லாருமே ரியலைஸ் பண்ண வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு கிளைமேக்ஸை நோக்கி போகும்போது எல்லாருமே தலையாட்டிக்கிட்டே பார்த்தாங்க. ஆமால அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து எமோஷனல் க்ரிப்பிங்காக அந்த படத்தை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் இந்த படம் வந்துட்டு ரொம்பவே ஒத்து போகும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு பிள்ளைங்க வழியிலே வந்துட்டு அந்த தகப்பரோ இல்லை வந்து அவங்க அம்மாவோ வந்துட்டு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்காகவே வந்து இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு நான் வந்து 5க்கு 3.5 ஸ்டார்ஸ் தருவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி எடுத்திருக்காங்க. கொஞ்சம் வந்து சோகமாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ரொம்பவே வந்து ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான்.
ரொம்ப கதையெல்லாம் எதிர்பார்த்து போவதனால ஒரு நார்மலான கதை. ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படியெல்லாம் வந்துட்டு ஆம், அந்த ஒரு விஷயங்கள் கஷ்டங்கள் நடக்குது. அத வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அங்க இருக்கிறது வந்து இங்க எமோஷனலா வந்து நமக்கு அட்டாச் ஆகும். அது வந்து இந்த படத்த வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எமோஷனலான ஒரு தாக்கம் வந்து தரும். ஸோ எல்லா மிடில் கிளாஸ்க்கும் இந்த படத்த வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்த வந்து ஒரு வாட்டியாவது தியேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்கு சூப்பர்பா எடுத்திருக்காங்க. ஸோ இன்னொரு வீடியோல சந்திக்கிறதுக்கு வரட்டா.